சந்திர தசை கடகராசி. இது ராசியாதிபதி தசை, லக்னாதிபதி தசை. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பெரிய கெடுபலன்கள் செய்யாத தசை அப்படின்னாக்கா சந்திர தசை. 10 வருட காலங்கள் இந்த கடக லக்னத்துக்கும் கடகராசிக்கும் மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும். அஷ்டம சனி காலகட்டங்களில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா? இந்த 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல தான் இந்த சந்திர பகவான் இருக்கா உங்கள் சுய ஜாதகத்தில். அந்த யோகம் பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 2024 அஷ்டம சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது மனதளவில் பாதிப்புகளை கொடுக்கும், பொருளாதார வகையில் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள், அந்த தசைகள் யோக பலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டுமே யோக பலன்களை கொடுக்கும். ஏன்னா அஷ்டம சனிக்கு உண்டான காரகத்துவம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மன அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்கும். அந்த மன அழுத்தங்கள் எப்படி இருக்கும்? பொருள் விரயங்கள் எப்படியும் இருக்கும். எல்லாருக்குமே அந்த பொருள் விரயங்கள், பண விரயங்கள், திடீர் ஏமாற்றங்கள், வேலையில் வேலை பளு, வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள், இதெல்லாம் இந்த அஷ்டம சனிக்கு உண்டான காரகத்துவங்கள். இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கும். திடீர் விபத்து, ஏதோ அடிப்படுறது, இதெல்லாம் இந்த நேரங்களில் இருக்கும். இது பெருசாக இருக்குமா இல்லையா அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் சொல்லணும். இப்போ சுய ஜாதகத்தில் இந்த சந்திர பகவான் இந்த ராசிக்கும் எப்படி இருக்கணும்? சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கணும். குருவோட பார்வை இல்லை குருவோட இணைவு. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வளர்ச்சிகளை கொடுப்பார், தொழில் வளர்ச்சிகளை கொடுப்பார். இந்த சந்திர பகவான் தசை நடத்துதுன்னு வச்சிங்களேன், உங்களுடைய சுய ஜாதகத்தில் 2024 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேன்மை உண்டு. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அஷ்டம சனியில் இருக்கிறவங்களுக்கு பயப்படவே தேவையில்லை. எவ்வளோ தான் நீங்கள் பணம் உங்களுக்கு வந்தாலும், வருமானத்தை கொடுத்தாலும், யோக தசை நடக்கும்போது ஒரு அஷ்டம சனி உங்களுக்கு நடந்தாலும் மன அழுத்தங்கள் உண்டு, சின்ன சின்ன இடர்பாடுகள் உண்டு, வேலை அழுத்தங்கள் உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னாக்கா நிறைய வேலை பளு இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும். சொந்த பந்தங்களில் நெருக்கடிகள் அதிகமாக கொடுக்கும். அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, இவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதுதானே தவிர பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அதுவும் இல்லாமல் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதெல்லாம் அஷ்டம சனியில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள். இதை தவிர்த்து பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, வேறு ராசியாக இருந்து கடக லக்னமாக வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது அஷ்டம சனியில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனி நடக்கும்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். அதுவும் இல்லாத ராகு கேதுக்களுடன் சேர்ந்து இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் சிரமங்கள் உண்டு. இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சிறிய முதலீட்டிலே நீங்கள் பெரிய ஒரு லாபத்தை பார்க்கலாம். ஆனால் பெருசாக யாரையுமே நம்பாதீங்க. பெருசாக யாரையுமே நம்பி பணம் கொடுக்குறதோ கடன் கொடுக்குறதோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி காலம் அப்படின்னாக்கா, நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வராத அளவுக்கு இருக்கும். யாராவது ஏமாற்று பேர் வழிகளிடம் போயிட்டு நீங்கள் பணம் கட்டி ஏமாறுற மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இப்போது பணம் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு வறுமையில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு இது வருமா வராதா அப்படின்ற மன உளைச்சல்கள் இந்த அஷ்டம சனி காலங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த தொல்லைகளை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்கிட்டுமே பணம் கொடுக்காதீங்க அஷ்டம சனி நடக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா சூரிய சந்திர தசைகள், செவ்வாய் தசைகள் இந்த அஷ்டம சனி நடக்கும்போது வந்துச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள் உண்டு. அதிலும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே கடக லக்னக்காரர்களுக்கு வேறு எந்த ராசியாக இருந்தாலும் 6, 8, 12 மறைஞ்சிருந்து தசை பண்ணக்கூடாது. ராகு கேதுக்களோடு சேர்ந்து தசை பண்ணக்கூடாது. இதே கடக லக்கணத்தில் வந்தீங்கன்னாக்கா கடக லக்கணத்திலேயே சந்திர பகவான் இருந்து தசை நடத்துகிற மாதிரி. இப்போ லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அந்தளவுக்கு பெரிய பலன்களை கொடுக்காது. லக்கணத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, அதுக்கு சுப பலம் கம்மி. சுப தொடர்புகள் இருந்தால் மட்டுமே, அதாவது குருவோட பார்வை இருந்தால் மட்டுமே உங்கள் சுய ஜாதகத்தில், இப்போ கடகராசியிலே குரு இருந்தார்னாக்கா உச்சமாக இருக்கார். அப்போது கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு பலம் அதிகம். ஆட்சி பெற்ற சந்திரனுடன் உச்சம் பெற்ற குரு பகவான் சேரும்போது நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த நேரங்களில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அஷ்டம சனி வரும்போது பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. 2024 அஷ்டம சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னதான் இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சியில் கொஞ்சம் தடைப்பட ஆரம்பிக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், மன அழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீங்களாம் இதை எப்படி கையாளணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது நல்லது. அதுவும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும். இது வந்து சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு யாருன்னா போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா சிறு சிறு தடை தாமதங்களை ஏற்படுத்தும். இல்லை அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னு நினச்சா கூட தடை தாமதங்கள் உண்டு. இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்களை வந்து ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அதே இந்த சந்திர பகவான் சுப தொடர்பில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அரசியல் ஆதாயம் உண்டு, அரசாங்க ஆதாயம் உண்டு. அரசு சார்ந்து எதனா உதவிகள் கேட்டிருந்தாலோ, யார்கிட்டயா லோன் கேட்டிருப்பீங்க, கடன் கேட்டிருப்பீங்க, சிறிய கடன்கள் இந்த நேரங்களில் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. எது மாதிரியான கடன்கள் கேட்டிருந்தாலும், சுப கடன்களுக்கு இல்லை வீடு கட்டக்கூடிய கடன்கள் கேட்டிருந்தாலோ, எந்த மாதிரியான உதவிகள் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமோக வாய்ப்புகள் கூடி வரும். இந்த சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள் அஷ்டம சனி நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட தேவையில்ல. பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவயோகரோட பார்வையோ அவயோகரோட சேர்க்கையோ இருந்துச்சுனாக்கா கெடு பலன்கள் கூடுதலாக இருக்கும். கவனம் தேவை. இந்த நேரங்களில் பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. அஷ்டம சனி அப்படிங்கிறது 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். அஷ்டம சனி நடக்கும்போது சந்திர தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை, ராகு தசை இந்த 4 கிரக தசைகள் நடந்தாலும் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி பாதிப்புகள் உண்டு. பெரிய அளவில் இருந்திருப்பீங்க, பெரிய ஒரு வளர்ச்சியில் இருந்திருப்பீங்க, தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துட்டே வந்திருக்கோம் இது வரைக்கும். ஆனால் இந்த அஷ்டம சனி ஆரம்பித்த பிறகு இந்த 2022லேருந்தே இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களும் சரி, சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்களும் சரி, செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களும் சரி, ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களும் சரி, 2022 அதிசார சனி பெயர்ச்சியாக வரும்போதே சனீஸ்வர பகவான் பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுத்துருக்கார், பெரிய சறுக்கல்களை கொடுத்துருக்கிறார். தொழில் ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நிறைய நஷ்டப்பட்டிருக்கீங்க, கடன் வாங்கி கொடுத்து நிறைய அவமானப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்டே வந்தால் கூட தடை தாமதங்கள் உண்டு, மனசளவில் பாதிப்புகள் உண்டு, உடல் ரீதியான தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும், மனசு சார்ந்த தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். எதுவுமே கவனத்தோடு இருக்கிறது நல்லது. நோய் நொடி பிரச்சனைகள் உண்டு, மருத்துவ செலவுகள் உண்டு, சின்ன சின்ன செலவுகள் வந்துட்டு போகும். இது வந்து கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் கடக லக்னக்காரர்களுக்கும் இது பொருந்தும். மற்ற எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு வந்து சந்திர பகவான் என்ன ஆதிக்கம் பெற்றிருக்கிறாரோ அந்த ஆதிக்கம் சார்ந்து அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. உங்களுக்கு வந்து யோக தசையாக இருந்துச்சுனாக்கா யோகத்தையும் கொடுக்கும், கஷ்டத்தையும் கொடுக்கும். இந்த 2024 கோச்சார நிலவரங்களை பொறுத்த மாதிரிலும் ஏன் சனி பகவானை மட்டுமே நான் கணக்கில் எடுத்து சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்னாக்கா, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த 10ஆம் இடத்துல இருந்தால் கூட குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு பயிற்சியானால் கூட பார்வை மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்தா கூட ஒரு சில தடை தாமதங்கள் உண்டு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானால். இந்த 2024 ஃபுல்லாகவே கும்பராசியில் தான் இந்த சனீஸ்வர பகவான் இருக்க போகிறார். அதே வந்து 9ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்க போகிறார், 3ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்க போகிறார். முயற்சிகள் அதிகமாக நீங்கள் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தினாலும் செலவினங்களை 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார். சுப செலவுகள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதே வந்து குருவோட பயிற்சி மட்டுமே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது. மற்ற எந்த கிரகத்தோட பயிற்சிகளும் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். நன்றி.